2024 சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. இது குறித்தாக சபாநாயகர் அப்பாவு கூட்டத்தொடரை தொடங்கிய உடனே எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய விவகாரம் குறித்து பேசுவதற்காக அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து தற்பொழுது அவர்கள் விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஷச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க அதிமுக, காங்கிரஸ், பாஜக கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று கொண்டுவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது இந்த விவகாரம் சட்டப்பேரவை வரை ஒலித்திருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேச தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் அனைவரும் இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காகவும் விவாதிக்க கோரியும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே அதிமுக சார்பாகவும் பாமக சார்பாகவும் கருப்பு சட்டை அணிந்து இந்த சட்டப்பேரவையில் பங்கேற்பதாக அறிவித்திருந்தார்கள். என்ன நீடிக்கிறது? இன்று சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் குறித்து பேசப்படுமா? என்ன நிலவரம்? பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிவிட்டது. பேரவை தொடங்கியதும் முதலாவதாக சபாநாயகர் மரபுப்படி திருக்குறள் வாசித்து பேரவையை தொடங்கினார். உடனடியாக அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவையில் இப்போதே உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அப்போது சபாநாயகர் முதலில் அந்த அவை மரபுப்படி நடக்க வேண்டிய வினாக்கள் விட நேரம் எல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுக நிர்வாகிகள் முதலாவதாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று சொன்னதால் அவையில் இப்போது கூச்சல் குழப்பம் நீடித்து வருகிறது. சபாநாயகர் அப்பாவு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் அமர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் எழுந்து நின்று கோஷம் எழுப்பி இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் மிரட்டும் வகையில் எதையும் பேரவையில் பதிவு செய்யக்கூடாது என்று சபாநாயகர் பேசி வருவதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் எழுந்து நின்று கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருவதால் பேரவை என்பது ஒரு பரபரப்பாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நேற்று மாலையே இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பாக அதிமுக, காங்கிரஸ், பாமக, இடதுசாரி கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதை கொண்டு வந்திருந்தனர். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது வினாக்கள் விடை நடந்ததற்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு தகவல் வெளியாகியிருந்த நிலையில பேரவை தொடங்கியது உடனேயே இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று அதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுவதால் இப்போது பேரவை ஒரு பரபரப்பான சூழலில் காணப்படுகிறது. இருக்கையில் அமர வேண்டும் என்ற சபாநாயகரின் கோரிக்கையை அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 65 பேரும் இன்று பேரவை நடவடிக்கையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருந்த நிலையில் இப்போது தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்து வருகிறார்கள். அவை முன்னவர் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவை மரபுகள் படி நடக்கும், எனவே தொடர்ந்து அமைதி காருங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார். அவை முன்னவரும் சபாநாயகரும் வேண்டுகோள் வைக்கக்கூடிய சூழல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் இதை ஏற்பதாக இல்லை. இந்த விவகாரம் தான் தற்போது சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேரவை அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களை வெளிநடப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை என்றால் சபாநாயகர் அவரை வெளியேற்ற உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு என்பதும் இருக்கிறது. இவ்வாறாகத்தான் பேரவை தொடங்கிய உடனேயே ஒரு கூச்சல் குழப்பம், ஒரு அமளி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த கள்ளக்குறிச்சி விவசாய விவகாரம். அதனை இப்போதே விவாதிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.